இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து கிளைம் பண்றது வித்தவுட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ல எப்படி நம்ம கிளைம் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூவா நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, நம்மளோட பேங்கோட டாக்குமெண்டா இருக்கக்கூடிய பாஸ்புக், செக் லீஃப் இல்லைனா பேங்கோட ஸ்டேட்மெண்ட் இதை வந்து அப்லோட் பண்ணாம வித்தவுட் டாக்குமெண்டேஷன்ல நம்மளால கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது. இந்த அப்டேட்டை வச்சு எப்படி நம்ம ஆன்லைன்ல கிளைம் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இப்போ வந்து ரொம்பவே ஃபாஸ்டா 2 ஸ்டெப்ல நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியும். எப்படி வந்து பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட கேஒய்சில ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுமே லிங்க் பண்ணியிருக்கணும். இதுல வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து 50,000க்கு மேலே இருக்குது, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 15G வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் எதுவுமே டெபிட்டட் ஆகாது. ஸோ அதனால் பேன் கார்டோ இல்லை ஃபார்ம் 15Gயோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இப்போ வந்துட்டு நான் ஒருத்தருக்கு வந்து கிளைம் பண்ண போகிறேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக லிங்க் ஆகிருக்குது. இப்போ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிளைம் ஃபார்ம் 31, 19 and 10C அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாஸ்ட்டாக உங்களோட யூஏஎன்ல வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அட்வான்ஸ் ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து எல்லா கம்பெனிலையும் ரிலீவ் ஆகி உங்களுக்கு லாஸ்ட் கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்ட் போட்டால் மட்டும்தான் ஃபார்ம் நம்பர் 19 and 10C வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அட்வான்ஸ் ஃபார்ம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட சர்வீஸ் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போட முடியும். அதுக்கு முந்தின ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்டட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக அல்லது கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வந்து ரீசனை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 ரீசன் தான் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இல்லை மேரேஜ், அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இல்னஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தமே 10,000 தான் இருக்குது, ஆனால் நான் 1 லட்ச ரூபா என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ என்ட்ரு பண்ணலாம், ஆனால் 1 லட்ச ரூபாய் வராது. ஸோ உங்களோட 10,000 ரூபாய் அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்டட் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட அட்ரஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டோர் நம்பரில் வந்துட்டு 1/30, 1/20 அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு 20 அப்படின்னு மட்டும் என்ட்ரு பண்ணுங்க. இடையில ஸ்லாஷ், அண்டு, பர்சன்டேஜ், செமிகோலன் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக் லீஃப் இல்லை பாஸ்புக் எதுவுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த செக் லீஃப் அப்புறம் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணாமல் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஓபி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கேவிபி பேங்க், அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட கேஒய்சியில் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியுது. இதை தவிர மற்ற பேங்க் நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடைல்
எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். இப்போ வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் எரர்னால வந்துட்டு அது வந்து வெரிஃபைட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மறுபடியும் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி மறுபடியும் நான் சொன்ன அதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு சர்வர் இஷ்யூ எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக சப்மிட்டட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இது வந்து கிளியர் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.